நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புதிய டிஎஸ்சிஎம் போர்ட்டலில் பிளான் சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் நிறையா டைம் சொன்ன மாதிரி கஸ்டமரோட அத்தனை மாடிஃபிகேஷனுக்குமே எல்லாமே டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரியில் தான் இருக்கும். டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரியில் போயிட்டு கஸ்டமரோட லேண்ட்லைன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணினீங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நான் இப்போ கஸ்டமரோட லேண்ட்லைன் நம்பர் வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ஆப்ரேஷனுக்குள்ளே போகணும். ஒவ்வொரு வீடியோவில் மேக்ஸிமம் சொல்லியிருக்கிறோம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்க்ரோல் இந்த பக்கம் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் லெஃப்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஆப்ரேஷன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அங்கே 3 டாட் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்வீஸ் எல்லாமே இருக்கும். இதில் மோடிஃபை சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும். மோடிஃபை பிளான் இருக்கும். நிறையா சேஃப் கஸ்டடி எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடிஃபை பிளான் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மோடிஃபை பிளான்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்ரான்சைசி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த நியூ பிளான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே ஒரு எடிட் ஆப்ஷன் மாதிரி இருக்கு பாருங்க, பென் மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான் நேம் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த சர்ச் பாரில் பிளான் நேமில் போய்க்கலாம். பட் பிளான் நேம் தெரியலனா இதில் பிளான் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பிளான் வேணும்னு. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 499 பிளான் கேட்டிருக்காங்க. 499 பிளானு ஃபைபர் பேசிக் 499 பிளான் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபைபர் அல்ட்ராவில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஏற்கனவே இருந்தது வந்து ரிமூவ்ங்கிற இடத்துல பாருங்கள், இங்கே ரிமூவ்ங்கிற இடத்துல ஃபைபர் அல்ட்ரா பிளானில் இருந்திருக்காங்க. இப்போ ஆடு வந்து இங்கே வந்திருக்கு. கஸ்டமைஸ் வந்து ஆடுங்கிறது இந்த இடத்துல வந்திருக்குது. ரிமூவ் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதை வந்து ஏற்கனவே என்ன சொல்லுதுன்னா, கஸ்டமர் வந்து ஓடிடி பிளானில் இருக்காங்க, ஆர்டர் வந்து இது பண்ணியாச்சுன்னா ஓடிடி டெலிட் ஆயிரும்னு சொல்லுது. அது ஓகே கொடுத்துக்குங்க. தென் இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. மேண்ட்ரி ஃபீல்டு மிஸ்ஸிங். இது ஒரு எரர் இருக்குது. என்னென்னா நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இந்த டீட்டெயில் வந்து நார்மலாக இருக்கும்போது டிஃபால்ட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. பட்டு நமக்கு அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. சப்மிட் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த இடம் வந்து மேண்ட்ரி மிஸ்ஸிங்னு சொல்லி வருது. நம்ம இதை அப்டேட் பண்ண சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஆர்டர் ப்ரிவியூன்னு வந்திருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா கீழே வரைக்கும் வரும். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, ரிமூவ் என்ன இருக்குது, ஆட் என்ன இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்துடும். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டோட்டல் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். இதில் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க.
நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே 00ன்னு இருக்குது. இந்த கஸ்டமர் வந்து 1799லேருந்து 499 டவுன்கிரேட் ஆகிருக்கிறாங்க. ஸோ வந்து இங்கே எந்த சார்ஜஸுமே இல்லை. இதே நீங்கள் வந்து ஒரு 499 கஸ்டமரை 1799 கஸ்டமருக்கு சேஞ்ச் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமருக்கு என்ன டெபாசிட் வரும், அடுத்த மந்தில் என்ன வரும் அப்படிங்கிறது வந்து இதில் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி போகும். ஓடிபி சென்ட் பண்ணுறக்கு ஆனால் ஓடிபியே வரல. ஓடிபி இல்லாமையே சேஞ்ச் ஆகுது. பட் பிளான் சேஞ்சுக்கு வந்து ஆல்வேஸ் ஓடிபி கேட்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. எனிவே பிளான் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு டிவிரால் செக் பண்ணப்போ சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு. அகெயின் வந்து நம்ம போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து பெண்டிங் சேல்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிது. இது என்ன ரீசனாக இருக்குன்னா நம்ம ஹையர் பிளான்லேருந்து லோயர் பிளான் போகிறதுனால பிஎஸ்என்எல்லில் வந்து ரீசன் கேட்பாங்க. ஆக்சுவலாக என்ன ரீசன்னால பிளான் குறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கூட காரணமாக இருக்கலாம். மேபி லோயர் பிளான்லேருந்து ஹையர் பிளான் இமீடியட்டாக மாறலான்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் எதுவுமே கிளியர் கட்டாக இல்லை. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் சேல்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிது. இந்த இடத்துல இருக்குது. இதில் போனோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து அசைன் டு சிஓன்னு இருக்குது. ஆக்சுவலாக அசைன் டு சிஓ இந்த பார்த்திங்கன்னா அசைன் டு சிஓ இருக்குது. இதில் நீங்கள் ஆப்ரேஷனில் போய் பார்த்தீங்கன்னாலும் அசைன் டு சிஓன்னு இருக்கும். திருப்பி நீங்கள் இந்த ஆர்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா நீங்கள் எகெயின் வந்து டிஆர்எம் என்ட்ரிக்குள்ளே வரீங்க. எகெயின் டிஆர்எம் என்ட்ரிக்குள்ளே வரீங்க. வந்துட்டு கஸ்டமரோட லேண்ட்லைன் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. கஸ்டமரோட நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் பண்ணினீங்கன்னா இது ஆல் சர்வீஸ்னு இருக்கும். நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் போய் பார்க்க போகிறனால போட்ட ஆர்டரோட ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆல் சர்வீஸ் பக்கத்தில் இருக்கிற ஆர்டரை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஆர்டரை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்ன இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. இந்த இன் ப்ராக்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதனோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், அந்த பொம்மை. இது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு இந்த ஐக்கானில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த ஐக்கானில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு சார்ட் வரும். இந்த சார்ட் வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம், இது எல்லாம் க்ரீனாக இருக்குது, ஒன்று மட்டும் எல்லாம் இருக்குது. இது இங்கே ஒரு சிஓ செக்குன்னு இருக்குது. இங்கே எந்த டீட்டெயிலுமே இல்லை. இந்த சிஓ செக் அப்படின்னு இருக்கிற இடத்துல போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிபிசி சாரோட நம்பர் இங்கே இருக்குது. அவரோட யூசர் ஐடி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது. மெயில் ஐடி என்ன மெயில் ஐடி என்ன டேட்டில் இருக்குது, ஃபினிஷ் டைமு இப்போ வந்து ஃபினிஷ் டைம் லிமிட் வந்து அது ஒரு இருக்கும். சாருக்கு மட்டும் இந்த செந்தில்குமார் சாருக்கு தான் இது போயிருக்கு. உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இம்மீடியட்டாக இந்த மாதிரி உங்களோட பிபிசி நம்பர் வந்து இங்கே இருக்கும். பிபிசிக்கு நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கிறங்கிறது ஒரு 4 ஹவர்ஸ் ஒருக்காக தான் லாகின் ஓப்பன் பண்ணுறாருன்னா கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஆர்டர் போட்டோன்னே இந்த இடத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது நீங்கள் ஆர்டர் இந்த பிளான் சேஞ்சு இந்த நம்பரில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஏதோ கம்யூனிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா சார் பார்த்துட்டு இதை அப்ரூவ் பண்ணுவார். இதுவுமே எதுக்காக அப்ரூவ் இருக்குங்கிற ஒரு இதுனா இது வந்து ஆக்சுவலாக ஹையர் பிளான்லேருந்து லோயல் போகிறனால அப்ரூவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக பிளான் சேஞ்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.